எல்லாருக்கும் ஹாய். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்துட்டு ஜிசிப் பிசிப்2 அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸெட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரியா, மூணுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் டூல் தான். ஒரு ஃபைல் வந்து பெருசாக இருக்குன்னா அதை ஸ்ட்ரிங்க் பண்ணுறதுக்கு இது மூணையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா, இதில் ஃபாஸ்டஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிசிப் தான். இது எப்படின்னா சும்மா நீங்கள் அப்படியே துணியெல்லாம் எடுத்து ஒரு பேக்குள்ளே அப்படியே போட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஓரளவுக்கு டீசென்ட் அமௌண்ட்டுக்கு அது ஸ்ட்ரிங்க் பண்ணும். சரியா, பிசிப்2 பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஃபாஸ்டஸ்ட்டு. இது எப்படின்னா நம்ம நீட்டாக அப்படியே மடித்து அயன் போட்டு அந்த பேக்குள்ளே வந்து நம்ம பேக் பண்ணுற மாதிரி. சரியா, இது வந்துட்டு ஜிசிப்பை விட கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு சேவ் பண்ணும். எக்ஸெட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பேக்குள்ளே நம்ம அப்படியே அயன் பண்ணி போட்டு அப்படியே அந்த வேக்கம் சீல் பண்ணால் எப்படி ரொம்ப நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். அதுதான் வந்து எக்ஸெட். ஓகேவா, அது வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம லைக் அது பண்ணுறப்போ. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஜிபி ஃபைல் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கலாம். சரியா, ப்ராஜெக்ட் லாக்னு ஒரு ஃபைல் எடுத்துக்கிறோம். அதை நம்ம ஜிசிப் பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு ஆயிரும். ஓகேவா, ஆனால் 1 ஜிபிலேருந்து அது ஒரு 400 MBக்கு போயிடும். சரியா, இதே நம்ம பிசிப்2 பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு அந்த ஜிசிப்பை கம்பேர் பண்ணப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அது வந்துட்டு 1 ஜிபியை ஒரு 300 MB மாதிரி கன்வெர்ட் பண்ணும். இந்த எக்ஸெட் பார்த்தீங்கன்னா அந்த 1 ஜிபி ஒரு 200 MB அந்த மாதிரி. ஆனால் இது பண்ணுறதுக்கு ஒரு 1 or 2 minutes அந்த மாதிரி ஆகும். சரியா, இப்போ நம்ம அப்படியே சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா ஜிசிப் வந்து இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட்டு, ஓரளவுக்கு டீசெண்டாக கம்பேரிஷன் இருக்கும். சரியா, அதுக்கப்புறம் எவ்ரிடே யூஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜிசிப் யூஸ் பண்ணலாம். இந்த பிசிப்2 பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் ஸ்பீடு, அதே மாதிரி கம்ப்ரெஷனும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் சேவ் பண்ணும், ஆனால் கொஞ்சம் ஒரு டக்குன்னு முடியணும் அப்படின்னா நம்ம இந்த பிசிப்2 யூஸ் பண்ணலாம். சரியா, இந்த எக்ஸெட் பார்த்திங்கன்னா அதாவது எனக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு நிறைய ஸ்பேஸ் சேவ் ஆகணும் அப்படின்னு இருக்கிறப்ப இந்த லாங் டைம் ஆர்கைவ் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து நம்ம எக்ஸெட் யூஸ் பண்ணலாம். சரி, இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.